ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம். பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டு தனது சுதந்திர தின உரையின் போது வெளியிட்ட பல்வேறு அறிவிப்புகளை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டு தனது சுதந்திர தின உரையின் போது வெளியிட்ட பல்வேறு அறிவிப்புகளை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்திற்கு வீடு கட்ட மலிவு கடன் வழங்குவதை உறுதி செய்வது குறித்து மோடி பேசியதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீடுகளுக்கு சூரிய ஒளி மின்சாரத்தை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்து பிரதமர் கேட்டிருந்தார். பிரதமர் முதன்மை செயலாளர் PK மிஸ்ரா மற்றும் கேபினெட் செயலாளர் ராஜீவ் கோபா ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். முன்னதாக கடந்த ஆகஸ்ட் 15 நாட்டின் 77வது சுதந்திர தினத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நகரங்களில் வசிக்கும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் சொந்த வீடு கட்டுவதற்கு உதவும் வகையில் புதிய திட்டத்தை அரசு கொண்டு வரும் என்று பிரதமர் தெரிவித்தார். நகராட்சியில் வாடகை வீடுகள், குடிசைகள், சாலைகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்டது காலனியில் வசிக்கும் குடும்பங்கள் பயனடையும் வகையில் வரும் ஆண்டின் புதிய திட்டத்தை கொண்டு வர உள்ளோம் என நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய மோடி கூறியிருந்தார் என்பதை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி ஆவாஸ் யோஜனா PMAY திட்டத்திற்கு மத்திய அரசின் பட்ஜெட்டில் அரசாங்கம் 79,000 கோடி ரூபாய் ஒதுக்கியது. இந்த நிதியில் சுமார் 54,000 கோடி PMAY கிராமத்தின் திட்டத்திற்கும் சுமார் 25,000 கோடி PMAY நகர்பன் திட்டத்திற்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.